எஸ்ஏ ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். எஸ்ஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு கிராக்கத்தான் அப்படிங்கிறதுலேருந்து டே 22 அதுலேருந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். குடிமையியல் பகுதியிலேருந்து தொகுதி 2 மற்றும் 3வது பகுதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் இந்தியன் யூனியன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரசிடென்ட், ஆப்ஷன் பி பிரைம் மினிஸ்டர், ஆப்ஷன் சி கேபினட் மினிஸ்டர், ஆப்ஷன் டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நாட்டின் தலைவர் யார்? ஜனாதிபதி, ரெண்டாவது ஆப்ஷன் பிரதமர், மூணாவது ஆப்ஷன் முக்கிய அமைச்சர், நான்காவது ஆப்ஷன் அமைச்சரவை. அடுத்த ரெண்டாவது கொஷின், which among the following statement is or correct? First one, MLAs are appointed by the people. And the next one, all the people residing in their constituency who has completed 18 years of age cast their vote. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 only, செகண்ட் ஆப்ஷன் 2 only, தேர்ட் ஆப்ஷன் both, ஃபோர்த் ஆப்ஷன் none. அண்ட் தென் அதனுடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? எம்எல்ஏக்கள் மக்களால் நியமிக்கப்படுகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒன். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஒரு தொகுதியில் 18 வயது பூர்த்தியடைந்த மக்கள் அனைவரும் வாக்களிக்க முடியும். சில ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 1 மட்டும், இரண்டாவது ஆப்ஷன் 2 மற்றும், தேர்ட் ஆப்ஷன் 2ம், ஃபோர்த் ஆப்ஷன் எதுவும் இல்லை. தேர்ட் கொஸ்டின், ஹூ மானிட்டர்ஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், தேர்ட் ஒன் லா கமிஷன், ஃபோர்த் ஒன் நன். இந்த தமிழாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மூணாவது விஷயம் தமிழாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, மாநில சட்டமன்ற தேர்தலில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை கண்காணிப்பது யார்? இந்தியாவின் தேர்தல் ஆணையம், ரெண்டாவது ஆப்ஷன் மாநில தேர்தல் ஆணையம், மூன்றாவது ஆப்ஷன் சட்ட ஆணையம், நான்காவது ஒன் எதுவும் இல்லை. ஃபோர்த் ஒன், கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை தி டேஷ் ஃபார் த டேர்ம் ஆஃப் 5 years. ஏ ஆப்ஷன் பிரைம் மினிஸ்டர், செகண்ட் ஆப்ஷன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தேர்ட் ஒன் பிரசிடென்ட், ஃபோர்த் ஒன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். 5 ஆண்டு காலத்திற்கு டேஸால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஏ ஆப்ஷன் பிரதமர், இரண்டாவது ஆப்ஷன் இந்தியாவின் தலைமை நீதிபதி, தேர்ட் ஒன் ஜனாதிபதி, ஃபோர்த் ஒன் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. Fifth question, to become a governor you should be the citizen of India and should have completed dash years of age. First option 25, second option 30, third option 35, fourth option 40. இந்தியாவில் ஆளுநராக ஆக இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும், மேலும் அவர் டேஷ் வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன் 25, ரெண்டாவது ஆப்ஷன் 30 30, மூணாவது ஆப்ஷன் 35, நான்காவது ஆப்ஷன் 40. Sixth question, which among the following statement is correct? State legislature has only one houses, that is state legislative assembly. Second question, second option அந்த statement வந்து பாத்தீங்க அப்படின்னா, MLAs are indirectly elected by the people. First option 1 only, second option 2 only, third option both, fourth option none. அதனுடைய தமிழாக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின், பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? மாநில சட்டமன்றத்தில் ஒரே ஒரு அவை மட்டுமே உள்ளது, அதுவே மாநில சட்டமன்றம். எம்எல்ஏக்கள் மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மட்டும், இரண்டாவது ஆப்ஷன் 2 மட்டும், மூன்றாவது ஆப்ஷன் 2ம், நான்காவது ஆப்ஷன் எதுவும் இல்லை. செவன்த் கொஸ்டின், ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் கேரிட் அவுட் in the name of first option chief minister, second option governor, third option president, fourth option council of minister. என்னோட தமிழகம் பார்த்தீங்கன்னா, மாநிலத்தின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் யாருடைய பெயரில் மேற்கொள்ளப்படுகின்றன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முதல்வர், இரண்டாவது ஆப்ஷன் ஆளுநர், மூணாவது ஆப்ஷன் ஜனாதிபதி, நான்காவது ஆப்ஷன் அமைச்சர் சபை. அடுத்த 8வது கொஸ்டின், 8th கொஸ்டின், which among the following statement is correct? First statement is, the governor is an integral part of the state legislature. Second statement, he is the chancellor of government universities in the state. Third statement, all bills become law only after his assent. So first option, A option is 2 and 3 only.
Second option is 1 and 2 only. Third option is 1 and 3 only. Fourth option is all the above. ஸோ இது கொஷினோட தமிழாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் கூற்றானது ஆளுநர் மாநில சட்டப்பேரவையின் ஒருங்கிணைந்த பகுதி. இரண்டாவது, அவர் மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் தலைவராக உள்ளார். மூன்றாவது ஒன்று, அவரது ஒப்புதலுக்கு பிறகுதான் அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஏ ஆப்ஷன் 2 மற்றும் 2 மற்றும் 3 மட்டுமே. செகண்ட் ஆப்ஷன் 1 மற்றும் 2 மட்டுமே. மூன்றாவது ஆப்ஷன் 1 மற்றும் 3 மட்டுமே. நான்காவது ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்தும். ஸோ 9th கொஸ்டின், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் collectively responsible to the dash. First option president, second option state legislature, third option chief minister, fourth option governor. ஸோ 9th கொஸ்டினோட தமிழகம் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள் குழு டேஸுக்கு கூட்டாக பொறுப்பாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஜனாதிபதி, செகண்ட் ஆப்ஷன் மாநில சட்டமன்றம், மூணாவது ஆப்ஷன் முதல்வர், நான்காவது ஆப்ஷன் கவர்னர். ஸோ 10th one question is the judge of high court hold office till the age of dash. First option 62, second option 65, third option 68, fourth option 70. உயர் நீதிமன்ற நீதிபதி டேஸ் வயது வரை பதவியில் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 62, second option 65, third option 68, fourth option 70. What is the minimum age for becoming a member of the state legislative council? First option 18 years, second option 21 years, third option 25 years, fourth option 30 years. அது 11வது கொஸ்டினுடைய தமிழகம் பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்ற குழுவில் உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 18 ஆண்டுகள், இரண்டாவது ஆப்ஷன் 21 ஆண்டுகள், தேர்ட் ஆப்ஷன் 25 ஆண்டுகள், ஃபோர்த் ஆப்ஷன் 30 ஆண்டுகள். 12th one, the word state government refers to first option government departments in the states, second option legislative assembly, third one both A and B, fourth option none of the above. மாநில அரசு என்ற சொல் எதனை குறிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாநில அரசின் துறைகள், செகண்ட் ஆப்ஷன் சட்டப்பேரவை, தேர்ட் ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டும், ஃபோர்த் ஆப்ஷன் மேலே எதுவும் இல்லை. 13th one, which of the following statement is not correct? To become a governor, first statement is should be a citizen of India. Second statement is should have completed 25 years of age. Third statement is should have sound minded. Fourth one, should not hold any office of profit. So the first option is 1 and 2 only. Second option is 3 and 4 only. Third option is 1 and only. Fourth option 7 only. பின்வரும் எந்த அறிக்கையில் எது தவறு? ஆளுநராக ஒருவர், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். இரண்டாவது அறிக்கையானது 25 வயதை பூர்த்தியாக வேண்டும். மூன்றாவது அறிக்கையானது நல்ல மனநலம் இருக்க வேண்டும். நான்காவது அறிக்கையானது எந்த ஒரு அரசின் லாப பதவியையும் கொண்டிருக்கக்கூடாது. ஸோ முதல் ஆப்ஷன் என்னன்னா 1 மற்றும் 2 மட்டுமே. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 and 4, 3 மற்றும் 4 மட்டுமே. தேர்ட் ஆப்ஷன் 1 மற்றும், ஃபோர்த் ஆப்ஷன் 2 மட்டும். So 14th one question, Assassin, India has a federal system of government. Reason, according to our constitution, the power is divided between central and state governments. So the first option is A is correct and R explains A. Second option is A is correct and R does not explain A. Third option is A is correct and R is wrong. Fourth option is both are wrong. வலியுறுத்துதல், அதனுடைய தமிழகம் பார்த்தீங்கன்னா 14th question தமிழகம் வலியுறுத்துதல் R இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி அமைப்பாக உள்ளது. காரணம், நமது அரசியலமைப்பின்படி அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சரியானது மற்றும் ஆரை ஏ விளக்குகிறது. செகண்ட் ஆப்ஷன் ஏ சரியானது மற்றும் ஆரை ஏ விளக்கவில்லை. தேர்ட் ஆப்ஷன் ஏ சரியானது மற்றும் ஆர் தவறு. ஃபோர்த் ஆப்ஷன் இரண்டும் தவறு. ஸோ த 15th one, Assertion A, the three main organs of government are the legislative, executive and judiciary. Reason, the high courts are the highest judicial organ at the state level. The first option is A is correct and R explains A. Second option is A is correct and R does not explain A. Third option is A is correct and R is wrong. Fourth one is both are wrong. So the 15th one தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா வலியுறுத்துதல், அரசாங்கத்தின் 3 முக்கிய அங்கங்கள் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறையாகும். காரணம், உயர்நீதிமன்றங்கள் மாநில அளவில் மிக உயர்ந்த நீதித்துறையாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சரியானது மற்றும் ஆரை ஏ விளக்குகிறது.
செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஏ சரியானது மற்றும் ஆரை ஏ விளக்கவில்லை. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ சரியானது மற்றும் ஆர் தவறு. ஃபோர்த் ஆப்ஷன் இரண்டும் தவறு. 16th one, which among the following is the broadcast media? First option magazines, second option journals, third option newspaper, fourth one radio. பின்வரும் ஒன்றுள் ஒளிபரப்பு ஊடகம் இது. முதல் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் இதழ்கள், செகண்ட் ஆப்ஷன் பத்திரிகைகள், தேர்ட் ஆப்ஷன் செய்தித்தாள் மற்றும் ஃபோர்த் ஆப்ஷன் வானொலி. 17th one, which among the following is mass media? First option radio, second option television, third option both, fourth option none. பின்வரும் நோட்டில் வெகுஜன ஊடகங்கள் எவை? ஏ ஆப்ஷன் வானொலி, செகண்ட் ஆப்ஷன் பி தொலைக்காட்சி, சி ஆப்ஷன் இரண்டும், ஃபோர்த் ஆப்ஷன் எதுவும் இல்லை. So the 18th one, which among the following is necessary for media to be independent? First option to earn money, second option to encourage company, third option to write balanced report, fourth one none of the above. பின்வரும் எதில் ஊடகங்கள் சுயாதீனமான இருப்பது அவசியம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பணம் சம்பாதிக்க, ரெண்டாவது ஆப்ஷன் நிறுவனத்தை ஊக்குவிக்க, தேர்ட் ஆப்ஷன் சீரான அறிக்கையை எழுத, ஃபோர்த் ஆப்ஷன் மேற்கூறிய எதுவும் இல்லை. 19th one, which among the following statement is correct? Media, first statement is media is generally the agency for interpersonal communication. Second statement is media is very powerful entity on the earth. Third statement is media plays a prominent role in the formation of public opinion. Third statement, I repeat it, media plays a prominent role in the formation of public opinion. The fourth statement is media does not have any responsibility. So the options are first option 1, 2 and 3 only. The second statement is 1, 3 and 4 only. Third statement is 2, 3 and 4 only. Fourth option is 1, 2 and 4 only. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஊடகங்கள் பொதுவாக ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதற்கான கருவி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஊடகங்கள் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த கருவி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், மக்கள் கருத்தை உருவாக்குவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஊடகங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. The first statement is 1, 2 மற்றும் 1, 2 மற்றும் 3 மட்டுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 3 மற்றும் 4 மட்டுமே, 4 மட்டுமே. தேர்ட் ஆப்ஷன் 2, 3 மற்றும் 4 மட்டுமே. ஃபோர்த் ஆப்ஷன் 1, 2 மற்றும் 4 மட்டுமே. And then 20th question, to call woman the weakest sex is a libel. It is a man's injustice to woman. The statement is said by first option Annie Besant, second option Sarojini Naidu, third option Subhash Chandra Bose, and fourth option Mahatma Gandhi. பெண்ணை பலவீனமானவர்கள் என்று அழைப்பது ஒரு அவதூறு. இது பெண்ணுக்கு ஆணின் அநீதி. இந்த அறிக்கையை கூறியவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட், செகண்ட் ஆப்ஷன் சரோஜினி நாயுடு, தேர்ட் ஆப்ஷன் சுபாஷ் சந்திர போஸ், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் மகாத்மா காந்தி. 21st one question. 21st. The essential factors for empowerment are first statement, first one, good education, second one, less gender discrimination, third one, high discrimination based on caste, religion. The options are first option 1 and 2 only, second option 2 only, third option 1 and 3 only, fourth option all of these. அதிகாரம் அளிப்பதற்கான அத்தியாவசிய காரணிகள். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல கல்வி, செகண்ட் ஒன் குறைந்த பாலின பாகுபாடு, தேர்ட் ஒன் சாதி மதம் அடிப்படையில் உயர் பாகுபாடு காட்டுவது. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மற்றும் 2 மட்டுமே, செகண்ட் ஆப்ஷன் 2 மட்டுமே, தேர்ட் ஆப்ஷன் 1 மற்றும் 3 மட்டுமே, ஃபோர்த் ஆப்ஷன் இவை அனைத்தும். Which is one of the most important, 22nd question, which is one of the most important means of empowering women with the knowledge, skills and self-confidence necessary to participate fully in the development process. First option employment, second option entrepreneurship, third option education, fourth option none of these. அபிவிருத்தி செயல்பாட்டில் முழுமையாக பங்கேற்க தேவையான அறிவு, திறன்கள் மற்றும் தன்னம்பிக்கையுடன் பெண்களை மேம்படுத்துவதற்கான மிக முக்கியமான வழிமுறையாக இருப்பது முதல் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வேலை வாய்ப்பு, செகண்ட் ஆப்ஷன் தொழில் முனைவு, தேர்ட் ஆப்ஷன் கல்வி, ஃபோர்த் ஆப்ஷன் இவை எதுவும் இல்லை. 23rd one, which among the following statement is correct? Of the illiterate, first statement is of the illiterate youth across the globe, nearly 63% are female. Second statement,
Men are most vulnerable to trafficking when they are undereducated and poor, according to the United Nations Interagency Project on Human Trafficking. First option one only, second option two only, third option both, fourth option none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? உலகெங்கிலும் உள்ள கல்வியறிவற்றவர்களில் கிட்டத்தட்ட 63% பேர் பெண்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் செகண்ட் அறிக்கை ஆனது மனித கடத்தல் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையில் அறிக்கையின்படி ஆண்கள் குறைவான கல்வியறிவு மற்றும் ஏழைகளாக இருக்கும்போது கடத்தலுக்கு மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மட்டும், செகண்ட் ஆப்ஷன் 2 மற்றும், தேர்ட் ஆப்ஷன் 2ம், ஃபோர்த் ஆப்ஷன் எதுவும் இல்லை. 24th one. Who was the first Indian female teacher at the first girls school in India? The first option is Annie Besant, second option Savitribai Phule, third option Usha Mehta, fourth option Sarojini Naidu. இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளியில் முதல் இந்திய பெண் ஆசிரியர் யார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அன்னி பெசன்ட், செகண்ட் ஆப்ஷன் சாவித்ரிபாய் பூலே, தேர்ட் ஆப்ஷன் உஷா மேத்தா, ஃபோர்த் ஆப்ஷன் சரோஜினி நாயுடு. Which country had made a woman prime minister for the first time in world history? First option India, second option Japan, third option Sri Lanka, fourth option Bangladesh. ஸோ 20th கொஸ்டினுடைய தமிழாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, உலக வரலாற்றில் முதல் முறையாக எந்த நாடு ஒரு பெண்ணை பிரதமராக்கியது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்தியா, ரெண்டாவது ஆப்ஷன் ஜப்பான், தேர்ட் ஆப்ஷன் இலங்கை, அண்ட் தென் ஃபோர்த் ஆப்ஷன் பங்களாதேஷ். 26th one. Which among the following factors responsible for poor female literacy rate? First one is gender-based inequality. Second one is low enrollment of girls in schools. Third one is low retention rate and high dropout rate. Fourth one is occupation of girl child in domestic course. Then first option is 1 and 2 only. Second option is 1, 2 and 3 only. Third option is 1, 2 and 4 only. Fourth option is all of the above. 27th option தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா, குறைந்த பெண் கல்வியறிவு விகிதத்தின் காரணங்கள் யாவை? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை, பள்ளிகளில் சிறுமிகளின் சேர்க்கை குறைவாக இருப்பது, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த தக்க வைப்பு விகிதம் மற்றும் அதிக இடைநிறுத்த விகிதம், நான்காவது ஒன்று வீட்டு வேலைகளில் பெண் குழந்தைகள் இருப்பது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 1 மற்றும் 2 மட்டுமே, செகண்ட் ஆப்ஷன் இஸ் 1, 2 மற்றும் 3 மட்டுமே, தேர்ட் ஆப்ஷன் 1, 2 மற்றும் 4 மட்டுமே, ஃபோர்த் ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்து. ஸோ 27th one. Which among the following statement is correct? First statement is globally women are paid less than men. Second statement is unpaid care work is essential to the functioning of the economy but often goes uncounted and unrecognized. First option is 1 only, second option is 2 only, third option is both, and then fourth option is none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் அறிக்கையானது உலகளவில் ஆண்களை விட பெண்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்படுகின்றது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அறிக்கையானது பராமரிப்பு பணி பொருளாதாரத்தின் செயல்பாட்டிற்கு இன்றியமையாதது, ஆனால் பெரும்பாலும் கணக்கிடப்படாமலும் அங்கீகரிக்கப்படாமலும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 1 மட்டும், செகண்ட் ஆப்ஷன் இஸ் 2 மட்டும், தேர்ட் ஆப்ஷன் இஸ் 2ம், ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் எதுவும் இல்லை. ஸோ 28th question. Which of the following is not a consequence of gender inequality? First option is poor maternal health, second option is greater insecurity for men, third option is the spread of HIV or AIDS, fourth option is lower literacy rates for men. பின்வருவனற்றுள் எது பாலின சமத்துவமின்மையின் விளைவு அல்ல? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் முதல் ஆப்ஷன் ஏனானது தாய்மார்களின் மோசமான ஆரோக்கியம், செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பின்மை, தேர்ட் ஆப்ஷன் இஸ் HIV or AIDS பரவுதல், ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் பெண்களுக்கான கல்வி அறிவு விகிதம் குறைவு. Gender equality. So 29th one is gender equality is an issue that is relevant to, first option is girls and women, it's a women's issue. Second option is all societies, women and men alike. Third option is third world countries only. Fourth option is developed countries only. பாலின சமத்துவம் என்பது எதனை சார்ந்த பிரச்சனையாகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது பெண்கள் பிரச்சனை, செகண்ட் ஆப்ஷன் அனைத்து சமூகத்தின், தேர்ட் ஆப்ஷன் இஸ் 3ஆம் உலக நாடுகளுக்கு மட்டுமே, ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் வளர்ந்த நாடுகளுக்கு மட்டுமே. 30th one. Match the following. சிரிமாவோ பண்டாரநாயக், தென் செகண்ட் பி ஆப்ஷன் வேலண்டினா டெரஸ்கோவா, தேர்ட் ஒன் ஜிம்கா துபாய், ஃபோர்த் ஒன் இஸ் சார்லோட்டா கோப்பா. ஸோ இங்கே வந்து 1,
இங்கிலாந்து, 2 ஜப்பான், 3 ஸ்ரீலங்கா, 4 ஒன் யூஎஸ்எஸ்ஆர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A3, B4, C2, D1. செகண்ட் ஆப்ஷன் A3, B4, C1, D2. தேர்ட் ஆப்ஷன் A2, B1, C3, D4. ஃபோர்த் ஆப்ஷன் A1, B2, C3, D4. ஸோ பின்வரும் ஒன்றில் பொருத்துங்கள். அதே தான் பார்த்தீங்கன்னா ஏ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவோ பண்டாரநாயகர். செகண்ட் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டினா தெரஸ்கோவா. தேர்ட் ஒன் சி ஜிங்கோ தபே. டி சார்லோட்டோ கூப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கிலாந்து, ரெண்டாவது ஒன் ஜப்பான், தேர்ட் ஒன் மூன்றாவது இலங்கை, நான்காவது யூஎஸ்எஸ்ஆர். அதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A3, B4, C2, D1. செகண்ட் ஆப்ஷன் A3, B4, C1, D2. தேர்ட் ஆப்ஷன் A2, B1, C3, D4. ஃபோர்த் ஆப்ஷன் A1, B2, C3, D4. So the 31st question. Which is the place where buyers and sellers meet to exchange their goods and services? First option common point. Second option market. Third option conference. Fourth option none of these. வாங்குபவர்களும் விற்பவர்களும் தங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ள சந்திக்கும் இடம். முதல் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பொதுவான புள்ளி. செகண்ட் ஆப்ஷன் சந்தை. தேர்ட் ஆப்ஷன் மாநாடு. ஃபோர்த் ஆப்ஷன் இவற்றில் எதுவும் இல்லை. Which among the following statement is correct? A market is also restricted to one physical and geographical location. Second statement is there must be a group of buyers and sellers of the commodity to constitute a market. Third statement is both the sellers and buyers must have access to knowledge about the market. First statement is first option is 1 and 2 only. Second option 1, 2 and 3 only. Third option 1 and 3 only. Fourth option 1, 2 and 3. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஒரு சந்தை புவியியல் எல்லைக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சந்தையை உருவாக்குவதற்கு பொருட்களை வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் இருக்க வேண்டும். விற்பனையாளர்கள் மூன்றாவது அறிக்கையானது விற்பனையாளர்கள் மற்றும் வாங்குபவர்கள் இருவரும் சந்தையை பற்றி அறிவை பெற வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 1 மற்றும் 2 மட்டுமே. செகண்ட் ஆப்ஷன் 2 மற்றும் 3 மட்டுமே. தேர்ட் ஆப்ஷன் 1 மற்றும் 3 மட்டுமே. ஃபோர்த் ஆப்ஷன் 1, 2 மற்றும் 3. 33 question. That third. Market for flowers, vegetables, fruits, etc. can be classified as what type of market based on time? First option A, very short period market. Second option short period market. Third option long period market. Fourth one very long period market. பூக்கள், பழங்கள், காய்கறிகளுக்கான சந்தை நேரத்தின் அடிப்படையில் எவ்வகை சந்தை என வகைப்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிக குறுகிய கால சந்தை. செகண்ட் ஆப்ஷன் குறுகிய கால சந்தை. தேர்ட் ஆப்ஷன் நீண்ட கால சந்தை. ஃபோர்த் ஆப்ஷன் மிக நீண்ட கால சந்தை. So 34th one, which among the following market is described in this description? This is where the transactions are credit transactions. There is a promise to pay the consideration sometimes in the future. First option is spot market. Second option is online market. Third one is future market. Fourth one is none of these. இந்த விளக்கத்தில் பின்வரும் சந்தைகளில் எது விவரிக்கப்பட்டுள்ளது? இங்குதான் பரிவர்த்தனைகள் மற்றும் கடன் பரிவர்த்தனைகள் எதிர்காலத்தில் பரிசீலிப்பதாக ஒரு வாக்குறுதி உள்ளது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்பாட் சந்தை. இரண்டாவது இணைய சந்தை. மூன்றாவது எதிர்கால சந்தை. நான்காவது இவை எதுவும் இல்லை. Which among the following describes the customer? 35th question. First option, purchases a good or hires a service for commercial purpose. Second option, purchases any goods or avails any service free of charge. Third option is avails any service under contract of service. Fourth option is purchases a product or avails a service for a consideration. பின்வரும் நோட்டில் எது வாடிக்கையாளரை விவரிக்கிறது? ஸோ முதல் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு நல்ல பொருளை வாங்குபவர் அல்லது வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை செய்பவர். செகண்ட் ஆப்ஷன் எந்த ஒரு பொருளையும் வாங்குபவர் அல்லது எந்த ஒரு சேவையையும் இலவசமாக பெறுபவர். தேர்ட் ஆப்ஷன் சேவை ஒப்பந்தத்தின் கீழ் பெறுபவர். ஃபோர்த் ஆப்ஷன் ஒரு பொருளை வாங்குபவர் அல்லது ஒரு சேவையை பெறுபவர். ஸோ 36th one, which among the following comes under unfair trade practice? First one is false representation. Second one is false and misleading advertisement. Third one is no exchange.
Fourth one, hoardings. The first option is 1 and 2 only. Second option is 1, 2 and 3 only. Third option is 1, 2 and 4 only. Fourth option is all of the above. பின்வரும் நோட்டில் எது நியாயமற்ற வர்த்தக நடைமுறை இன் கீழ் வருகிறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தவறான பிரதிநிதித்துவம், இரண்டாவது தவறான விளம்பரம், மூன்றாவது பரிமாற்றம் இல்லை என்பது, நான்காவது பதுக்குதல். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 1 மற்றும் 2 மட்டுமே. செகண்ட் ஆப்ஷன் 1, 2 மற்றும் 3 மட்டுமே. தேர்ட் ஆப்ஷன் 1, 2 மற்றும் 4 மட்டுமே. ஃபோர்த் ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்தும். So 37th one, DAS is a group of laws enacted to protect the rights of consumers, fair trade, competition and accurate information in the marketplace. The first option is business protection, second option is consumer protection, third option is seller protection, and then fourth one is market protection. DAS என்பது நுகர்வோரின் உரிமைகள், நியாயமான வர்த்தகம், போட்டி மற்றும் சந்தை ஆகியவற்றின் துல்லியமான தகவல்களை பாதுகாக்க இயற்றப்பட்ட சட்டங்கள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் வணிக பாதுகாப்பு, செகண்ட் ஆப்ஷன் நுகர்வோர் பாதுகாப்பு, தேர்ட் ஆப்ஷன் விற்பனையாளர் பாதுகாப்பு, ஃபோர்த் ஒன் சந்தை பாதுகாப்பு. 38th one, the Consumer Protection Act was first enacted in the year, first option is 1984, second option 1986, third option 1988, fourth option 2019. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1984, செகண்ட் ஆப்ஷன் 1986, தேர்ட் ஆப்ஷன் 1988, ஃபோர்த் ஆப்ஷன் 2019. As per the 39th one, as per the Consumer Protection Act, the Consumer Protection Councils are established at the first option national, second option state, third option district, then fourth option all of the above. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கள் எங்கு நிறுவப்பட்டுள்ளன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தேசிய, செகண்ட் ஆப்ஷன் பி மாநிலம், மூணாவது ஆப்ஷன் சி மாவட்டம், நான்காவது ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 40th one, the Essential Commodities Act was enacted in the year, first option 1952, second option 1953, third option 1954, fourth option 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1952, செகண்ட் ஆப்ஷன் 1953, தேர்ட் ஆப்ஷன் 1954, ஃபோர்த் ஆப்ஷன் டி ஆப்ஷன் 1955. 41, in which case a consumer cannot complain against the manufacturer for a defective product. First option, date of expiry unspecified, second option price of the commodity, third option batch number of the commodity, fourth option address of the manufacturer. எதன் அடிப்படையில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் காலாவதி தேதி குறிப்பிடப்படவில்லை எனில், செகண்ட் ஆப்ஷன் பொருட்களின் விலையின் காரணமாக, தேர்ட் ஆப்ஷன் பொருட்களின் தொகுதி எண் தொடர்பாக, ஃபோர்த் ஆப்ஷன் உற்பத்தியாளரின் முகவரி இல்லை எனில். 42வது மிக்சிங் other extraneous material for inferior quality with a superior quality material is called, first option purification, second option adulteration, third option refinement, fourth option alteration. குறைந்த தரத்தின் பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சுத்திகரிப்பு, செகண்ட் ஆப்ஷன் கலப்படம், தேர்ட் ஆப்ஷன் சுத்திகரிப்பு, ஃபோர்த் ஆப்ஷன் மாற்றம். So 43rd one, 43வது accession. In local markets, the buyers and sellers are limited to the local region or area. Reason, a market is not restricted to one physical or geographical location. First option is both A and R are true and R is the correct explanation of A. Second option is both A and R are true but R is not the correct explanation of A. Third option is if A is true but R is false. Fourth one is if A is false but R is true. So 43rd one தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தல். உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதிக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள். காரணம்,
ஒரு சந்தை புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படவில்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். செகண்ட் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மைதான், ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. தேர்ட் ஆப்ஷன் ஏ உண்மை என்றால் ஆர் தவறானது. ஃபோர்த் ஆப்ஷன் ஏ தவறானது ஆனால் ஆர் உண்மை. 44th one, Dash has widened the definition of consumer. First option, the Consumer Protection Act 1986. Second option, National Consumer Disputes Redressal Commission. Third option, District Forum. Fourth option, the Consumer Protection Act 2019. Dash நுகர்வோர் வரையறையை விரிவுபடுத்தியிருப்பது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. செகண்ட் ஆப்ஷன் தேசிய நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையம். தேர்ட் ஆப்ஷன் மாவட்ட நுகர்வோர் மன்றம். ஃபோர்த் ஆப்ஷன் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. 45th one, road accidents affect a country's. First option improvement. Second option life. Third option finance. Fourth option all of the above. சாலை விபத்துகள் ஒரு நாட்டில் எவ்வகை பாதிப்பை ஏற்படுத்துகின்றன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம்பாடு. செகண்ட் ஆப்ஷன் வாழ்க்கை. தேர்ட் ஆப்ஷன் நிதி. ஃபோர்த் ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்தும். 46th one, road safety week celebration was first imitated in India in the year. First option 1947. Second option 1989. Third option 1990. Fourth option 2019. சாலை பாதுகாப்பு வார கொண்டாட்டம் இந்தியாவில் எப்போது முதலில் பின்பற்றப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1947. செகண்ட் ஆப்ஷன் 1989. தேர்ட் ஆப்ஷன் 1990. ஃபோர்த் ஆப்ஷன் 2019. ஸோ 47th one, match the following. A, informatory sign. B, zebra crossing. C, mandatory sign. D, cautionary sign. Fifth one, right to drive a vehicle. So the first one is 1, traffic light. 2, narrow bend sign. 3, petrol pump sign. Fourth one, license. Fifth one, walkers. The options are first option A3, B5, C1, D2, E4. Second option A3, B2, C1, D5, E4. Third option A1, B2, C3, D4, E5. Fourth option A5, B4, C3, D2, E1. தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா 47 தமிழாக்கம். பின்வரும் ஒன்றை பொருத்துங்கள். தகவல் அடையாளம். ஏ தகவல் அடையாளம். பி ஜீப்ரா கிராசிங். சி கட்டாய அடையாளம். டி எச்சரிக்கை அடையாளம். இ வாகனம் ஓட்ட உரிமை. ஃபர்ஸ்ட் 1 போக்குவரத்து வழி. இரண்டாவது குறுகிய வளைவு அடையாளம். மூன்றாவது பெட்ரோல் பம்ப் அடையாளம். நான்காவது உரிமம். ஐந்தாவது நடப்பவர்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் A3, A3, B5, C1, D2, E4. செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் A3, B2, C1, D5, E4. தேர்ட் ஆப்ஷன் A1, B2, C3, D4, E5. ஃபோர்த் ஆப்ஷன் A5, B4, C3, D2, E1. India accounts for about -% of road accident fatalities at worldwide. First option 12, second option 10, third option 15, fourth option 8. உலகெங்கிலும் சுமார் %, சாலை விபத்துகள் இந்தியாவில் மட்டும் உள்ளன. A 12, B 10, C 15, D 8. 49. 49th one, dash is a larger threat and the leading cause for a road accident. First option distracted driving. Second option heavy traffic. Third one is night driving. Fourth one tailgating. dash என்பது பெரிய அச்சுறுத்தல் மற்றும் சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணமாகும். ஃபர்ஸ்ட் ஒன் கவனமின்றி வாகனம் ஓட்டுவது. செகண்ட் ஆப்ஷன் கடுமையான போக்குவரத்து நெரிசல். தேர்ட் ஆப்ஷன் இரவில் வாகனம் ஓட்டுதல். ஃபோர்த் ஒன் நீண்ட வரிசை. 15th one, the Motor Vehicle Act 1988 passed by the Parliament came into force in first option 2000, second option 1990, third option 1989, fourth option 1991. ஸோ பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 1988 ஆண்டு மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 2000, செகண்ட் ஆப்ஷன் பி 1990, தேர்ட் ஆப்ஷன் சி 1989, ஃபோர்த் ஆப்ஷன் டி 1991. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸுக்கு நான் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க நம்ம அந்த ஆன்சர்ஸ் லிங்கோட நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கீங்க. அது மூலிமா நீங்கள் உங்களோட அந்த இதில் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் போடலாம். சரிங்களா? அதே மாதிரி இதில் ஃபர்தர் ஏதாவது உங்களோட டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் கேட்கலாம். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏஎஸ் அகாடமிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.